தரிசனம் வீதி உலா மோட்சம் என 3 நடராஜர் சிலைகளுடன் காட்சியளிக்கும் ஆருத்ரா தரிசனம். ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலில் ஆருத்ரா தரிசனத்தையொட்டி சேதுபதி மன்னனான முத்து விஜய ரகுநாத சேதுபதியால் வழங்கப்பட்டு 3ஆம் பிரகாரம் வடதிசையில் வைக்கப்பட்டுள்ள சபாபதி சிவகாமி அம்மையார் விக்கிரகங்களுக்கு கோவில் குருக்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு 16 வகையான சோடச அபசாரத்துடன் கூடிய மகாதீபாராதனையும் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் ஆன்மீக பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனையடுத்து ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலில் சேதுபதி மன்னரான முத்து விஜய ரகுநாத சேதுபதி 3ஆம் பிரகாரத்தில் 1738 சுவாமி சபாபதி சிவகாமி விக்கிரகம் கோவிலுக்கு கொடுக்கப்பட்டு 1739 திருக்கோவில் ஆருத்ரா தரிசனம் வெகு சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். இன்று அதிகாலை 3 மணி அளவில் இருந்து ஆருத்ரா தரிசனத்தையொட்டி நடராஜர் சிவகாமி அம்மையார் சிலைக்கு 10க்கும் மேற்பட்ட அபிஷேகங்கள் கோவில் குருக்கள் மூலம் செய்யப்பட்டது. மாணிக்கவாசகர் நடராஜர் சன்னதி அருகே எழுந்தருளிய உடன் கோவில் பசுப்பட்டியில் இருந்து பசுக்கள் வரவழைக்கப்பட்டு கோஜ பூஜை செய்தனர். அத்துடன் நடராஜர் சிலைக்கு 1 லட்சம் ருத்ராட்ச மாலைகளுடன் சிறப்பு அலங்காரம் செய்தனர். பாண்டிய தேசத்தில் ராஜாவோட மந்திரியாக இருந்தவர் மாணிக்கவாசகர். இவர் சிவபக்தர் ஆவார். பாண்டிய தேச மன்னன் மாணிக்கவாசகரிடம் ஆவுடையார் கோவிலுக்கு குதிரை வாங்க சொன்னதற்கு மாணிக்கவாசகர் குதிரை வாங்காமல் சிவ ஆலயம் கட்டி கொடுத்தார். இதை அறிந்த பாண்டியன் மன்னன் கோபமடைந்து மாணிக்கவாசகரை காட்டுப்பகுதிக்குள் விட உத்தரவிட்டுள்ளார். காட்டுப்பகுதியில் திரிந்த மாணிக்கவாசகருக்கு சிவன் காட்சியளித்தார். காட்டுக்குள் திரிந்த நரியை குதிரையாக மாற்றி சிவன் மாணிக்கவாசகரிடம் கொடுத்து மன்னனுக்கு கொடுக்க சொன்னார். மேலும் சிவபெருமான் சிவபக்தனான மாணிக்கவாசகருக்கு காட்சி அளித்த நாளே ஆருத்ரா தரிசனம் சிவ ஆலயங்களில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதாவது சிவனை பார்க்க வேண்டும் என்றால் 7 தடைகளை கடந்துதான் சிவனை பார்க்க முடியும். 3ஆம் பிரகாரத்தில் உள்ள சபாபதி சிவகாமி அம்மையாரை தரிசனம் செய்யவே மாணிக்கவாசகர் 7 விதமான திரைகளை அகற்றி தரிசனம் செய்ய வருகிறார். இதில் சபாபதி சிவகாமிக்கு 16 வகையான சோடச உபச்சாரத்துடன் கூடிய மகா தீபாராதனை நடைபெற்றது. இதையடுத்து கோவில் முதல் பிரகாரத்தில் அமைந்துள்ள அம்பலவானார் சிவகாமி அம்மையார் பஞ்சமூர்த்திகளுடன் 4 வீதி உலா வருவார். இந்த அம்பலவானார் சிவகாமி விக்கிரகம் 10ஆம் நூற்றாண்டில் பராந்தக சோழனால் 913 முதல் 914 ராமநாத சுவாமி கோவிலுக்கு கொடுக்கப்பட்டு முதல் பிரகாரத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பஞ்சமூர்த்திகளுடன் வீதி உலா வந்த பிறகு மாணிக்கவாசகர் முதல் பிரகாரத்தில் இருக்கும் சிதம்பரேஸ்வரர் சிவகாமி இருக்கும் இடத்தில் மாணிக்கவாசகரை கொண்டு வைக்கப்பட்டவுடன் அவ்விடத்தில் மோட்சம் அடைகிறார். இந்த சிதம்பரேஸ்வரர் சிவகாமி விக்கிரகத்தை 12ஆம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னனான வீரபாண்டியன் திருக்கோவிலுக்கு பூஜைக்காக கொடுத்து வந்தார். இந்நிலையில் தமிழகத்தில் உள்ள சிவ ஆலயங்களில் ஆருத்ரா தரிசனத்தையொட்டி ஒரு நடராஜருக்கே எல்லா விதமான உபச்சாரங்கள் நடைபெறும். ஆனால் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் மாணிக்கவாசகர் 7 திரைகளை தாண்டி சபாபதி சிவகாமியை தரிசனம் செய்கிறார். ஆருத்ராவை முன்னிட்டு கோவில் 4 வீதி வழியாக உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்க அம்பலவானார் சிவகாமி அம்மையாருடன் காட்சியளிக்கிறார். மேலும் மாணிக்கவாசகர் மோட்சம் பெற முதல் பிரகாரத்தில் இருக்கும் சிதம்பரேஸ்வரர் சிவகாமி அம்மையார் முன்னிலையில் மோட்சம் பெறுகிறார். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு தரிசனம் வீதி உலா மோட்சம் என 3 நடராஜர் விக்கிரகம் அமைந்துள்ள கோவில் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலே ஆகும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சியில் கோவில் இணை ஆணையர் செல்லத்துறை, உதவி ஆணையர் ரவீந்திரன், செயல் அலுவலர் முத்துசாமி, மேலாளர் வெங்கடேசன், கோட்ட பொறியாளர் மயில்வாகனன், உதவி பொறியாளர் ராமமூர்த்தி, பேஷ்கார்கள் கமல்நாதன், முனியசாமி, நாகராஜன், ஆன்மீக பெருமக்கள் மற்றும் அரசியல் கட்சி பிரமுகர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி அம்பாளை தரிசனம் செய்தனர்.
Gracias.